Hello and welcome to Can You Do This? இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் சேலம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது ஒருத்தர் இல்லை, ஒரு குழுவை. அவங்க என்னென்ன சாதனை பண்ண போகிறாங்க, என்ன சாகசம் பண்ண போகிறாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் பேர்? என் பேர் ஆனந்த். முனுசாமிங்க. செந்தில்ண்ணா. நீங்கள் எந்த ஊர் சேர்ந்துவீங்க? சேலம் சின்னப்பம்பட்டி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சாகச விளையாட்டு முனுசாமி சாகச புகழ் சேலம். இதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் செய்வீங்க? என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பல்ட்டி கையூனாமல் உட்காந்து வாக்கில் பல்ட்டி, நின்ன வாக்கில் பல்ட்டி, ஓடி வந்து பல்ட்டி, அந்த மாதிரி பண்ணுறது. ரெண்டாவது வந்து கத்தி முழுங்குறது. 7 கத்தி 5 கத்தி 4 கத்தி அந்த மாதிரி முழுங்குறது இவருக்கு ஆபத்தான விளையாட்டு. மூணாவது வந்து கம்பி வளைக்கிறது. ஓகேங்களா? இந்த தொண்டையில் கரெக்டாக வச்சு கம்பி வளைக்கிறது. 6 அடி கம்பி அந்த தொண்டையில் வச்சு வளைக்கிறது. ஓகேங்களா? 5வது வந்து ஃபயர். 1.5 கிலோ வெயிட்டில் கத்தி இடுப்பில் கட்டி நம்ம வீட்டில் ஃபேன் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி சுற்றுறது. இந்த ரிஸ்க் எடுத்து ஏன் பண்ணணும்? ரிஸ்க் எடுத்து ஏன் பண்ணுறோம்னா, நாட்டில் நம்மளோட சாகசம் அதிகமாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அப்பா பண்ணார். இது வந்து ஒரு 5 தலைமுறை வருது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறன்றது நம்ம எல்லோரும் பார்க்கலாம். சார், தமிழகத்தில் பல நூற்றாண்டுகளாய் உடலை வருத்தி சாகசம் செய்து மக்களை மகிழ்ச்சியூட்டும் ஒரு இனக்குழுவின் வாரிசு இவர்கள். மாறி வரும் இந்த இனக்குழு மக்களின் கவனத்தை ஈர்க்க தொடக்கத்தில் இப்படி கரணங்கள் அடித்து பின் தங்கள் சாகசங்களை நிகழ்த்துகின்றனர். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து பாருங்கள், 5 கத்தி நான் வந்து முழுங்க போகிறேங்க. கரெக்டாக 5 கத்தி. இந்த கத்தி வந்து எவ்வளோ நீளம்? கரெக்டாக 1 முழங்க. ஓகேங்களா? கரெக்டாக ஓகேங்களா? இதில் வந்து உள்ளே போய் மறங்குறதோ சுருங்குறதோ எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கரெக்டாக நான் கத்தி உள்ளே விட்டு கரெக்டாக இது வரைக்கும் வருங்க. சப்போஸ் நான் மூச்சு விட்டேன்னா இந்த 5 கத்தி நான் விடலைங்க. கரெக்டாக விட்டால் சரியாக போச்சு. கொஞ்சம் நாங்கள் ஜனங்களை பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை அழுவுதோ, ஒரு பெரியவங்க என்னமோ பேசுகிறாங்க, நம்மளை எதாவது திட்டுறாங்க அப்படியே நான் பார்த்துட்டு வந்தேன்னா, இந்த 5 கத்தி உள்ளே விடும்போது நான் பேசுகிறேன்னா இந்த ஆடு துடிச்சேன்னா கத்தி போய் உள்ளே போய் பிரிஞ்சிக்கும். ஓகேங்களா? பேசக்கூடாது எதுவுமே கிடையாது. கரெக்டாக இந்த 5 கத்தி உள்ளிட்டு கரெக்டாக இப்படி பண்ணால் சரியாக போச்சு. இந்த 5 கத்தி இந்த இப்படி உள்ளே போய் பிரியக்கூடாது. பிரிஞ்சிச்சேன்னா அப்படியே கிழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அது? இப்போ இப்போ நீங்கள் அது கத்தின்னு சொன்னீங்களே, இது எவ்வளோ கூராக இருக்குது, எப்படி இருக்குன்றதை ஒரு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கத்தியை வந்து செக் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு இது ஷார்ப்பாக இருக்குன்றது. ஏதாவது ஒரு வெஜிடபிளை கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏறக்குறைய ஒரு முழம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாம். காய்களை வெட்டுவதன் மூலம் இந்த கத்திகளின் கூர்மையை நம்மால் ஓரளவுதான் உணர முடியும். உண்மையிலேயே கூர்மையான இந்த கத்திகளை தொண்டை குழாயில் செலுத்தும் போது ஒரு சிறிய இருமலும் தும்மலும் கூட இவர்களது உயிருக்கு ஆபத்தாய் மாறிவிடும். இப்போது இங்கே இருக்கிற இந்த எல்லா கத்தியாலையும் கேரட்டு மற்றும் முள்ளங்கியை வெட்டி பார்த்தோம். இது ஷார்ப்பாக தான் இருக்குது. இப்போது நீங்கள் எத்தனை கத்தி விட போகிறீங்க? இந்த 5 கத்தி ஒட்டா சேர்த்தனா ஒரு 5 ரூபா மொத்தம் வருதுங்க. ஓகேங்களா? இந்த 5 கத்தியை ஒட்டை அப்படியே கரெக்டாக விட்டு ஒன்று ஒரு கத்தி எடுக்கணுங்க. 5 ஒட்டை எடுக்கிறது கிடையாதுங்க.
ஒரு கத்தியும் எடுக்கணும். இல்லை இல்லை, நான் கேட்குறது வந்து நீங்கள் அதை ஒவ்வொன்றா விட போகிறீங்களா இல்லை மொத்தம் ஒட்டுக்க விடுவீங்க? மொத்தம் ஒட்ட விட போகிறேன். 5 கத்தி ஒட்ட விட போகிறேங்க. இந்த பாருங்கள் 5 கத்தி இருக்குங்களா, கரெக்டாக பார்த்துக்காங்க. எல்லாத்தையும் ஒன்றா அப்படி சேர்த்து வச்சு ஒன்று ஒட்ட சேர்த்து அப்படியே விடுதுங்க. கரெக்டாக இது வரைக்கும் வருங்க. ஓகேங்களா, கரெக்டாக இது வரைக்கும் வரும். அப்போ எடுக்கும்போது ஒவ்வொன்றா எடுப்பீங்க? ஒன்று எடுக்கும்போது ஒன்று எடுப்போம். எப்படி இருந்தது? மூச்சு விடாமல் எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு மதியம் சொல்லியிருக்கிறேன். உள்ளே வந்து கரெக்டாக பாருங்கள் இது வரைக்கும் வருங்க. கத்தி வந்து நாம் சாப்பிட்ற மேலே பாரு அன்னம் அது போய் எங்கே முடியுதோ அது வரைக்கும் போகணும். ஓகேங்களா, நான் வந்து இவ்வளோ நேரம் மூச்சு விடாத காரணத்தினால தான் எனக்கு வந்து கதைன்னு கண்ணீர் வர்ற காரணம். ஓகேங்களா, மூச்சு விட்டால் தான் எதுவுமே மனசை வந்து குலைக்க முடியும். மூச்சு விடாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ 5 கத்தி உள்ள விடுறோம்னா என்னோட நரம்போ எறும்போ எதுவுமே அந்த டயத்தில் என்னோடய அப்பா அம்மா மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். சொல்லிக் கொடுத்த குரு மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். சரி, இப்போ 5 கத்தி பண்ணீங்க. மேற்கொண்டு அதிகமான கத்திகள் பண்ண போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க? மேற்கொண்டு எத்தனை உங்களால் பண்ண முடியும்? அதை விட 10 கத்தி பண்ணுறோம். நான் இப்போ 10 கத்தி உங்களால் பண்ண முடியுமா? இப்போ வந்து 7 கத்தி பண்ணுறோம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களே 5 கத்தி பண்ணீங்க, மேற்கொண்டு எத்தனை கத்தி நீங்களால் பண்ண முடியும்? ஏற்கனவே நான் 7 கத்தி விடுவோம். 7 பண்ண முடியும். 7 பண்ண முடியும். இப்போ எங்களுக்காக 7 கத்தி பண்ணி காட்ட முடியுமா? பண்ணுறேன் சார். இப்போ தான் வந்து 5 பண்ணீங்க இல்லையா? அப்போ உள்ள எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியல, உங்களுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல. இருந்தாலும் உடனே ரெஸ்ட் எடுக்காமல் அதுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்க்காம அடுத்த திருப்பி உடனே பண்ணுறது தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்குது. இல்லை, உங்களுக்கு ஒரு பதட்டம் ஒரு யோசனை இருந்துன்னா பண்ணாதீங்க, கேமராக்காக பண்ணான்னு பண்ணாதீங்க. அது இல்லை சார், நம்ம இந்த திறமைத்தோடு நான் பண்ணுறேன் சார். திறமை உறுதியாக இருக்கீங்க? உறுதியாக இருக்குதுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? காமியாக இருக்குதுங்க. ஏழு கத்திகளை நின்று கொண்டு தொண்டையில் நுழைப்பதை விட இப்படி மண்டியிட்டு செய்தால் எளிதாக சென்றுவிடும் என்று இவர் முயற்சித்தாலும் இதுவும் இவருக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கியது. வழக்கத்திற்கு மாறாய் அதிகரிக்கப்பட்ட கத்திகளின் எண்ணிக்கை இவருக்கு இருமலை உருவாக்கியது. இந்த இருமல் இவரது தொண்டையை நிச்சயம் வெட்டியிருக்கும். வலியை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் எச்சிலுடன் கலந்த இரத்தம் தொண்டையில் பட்ட காயத்தை உறுதி செய்தது. ஆனால் இது ஒரு பெரிய ஆபத்தான பாதிப்பு இல்லை என்பது நமக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி. இல்லை, தண்ணி குடிங்க. 5க்கு அப்புறம் இப்போ அதிகமாக்கி 7 கத்தி பண்ணியிருக்கீங்க. 7 கத்தி பண்ணு சார். எப்படி இருந்தது? என்னால் மூச்சு டம் கட்ட முடியல சார். கஷ்டமாக ரொம்ப அதிகமாக கஷ்டமாக இருக்குது சார். நிற்கும்போது கொஞ்சம் ஏதோ கிழிச்சிருமா பயமாக இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் ஆச்சா உள்ள? ஆமாம், போடும்போது ஏதோ நம்ம உள்ளே வந்து ஏதோ நத்த வர மாதிரி ஒரு வந்துச்சு. உள்ள பாதிப்பு எதுவும் இல்லையா? பாதிப்பெல்லாம். சரி, இப்போ 7க்கு அதிகம், இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பண்ண முடியுமா? இதுக்கு அதிகமாக பண்ண முடியாது சார். இதுக்கு மேலே பண்ணோம்னா இது நத்தம் கொட்டிடும் சார். நத்தம் வரும், இல்லை மொமட்டை வரும், அதிகமாக வரும் சார். சரி, இப்போ இதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க? இது மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து உறுதியாக இருக்கும் சார். வாழ்த்துக்கள்.
இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து பாருங்கள் 6 அடி கம்பியை இந்த தொண்டைக்குள்ளே வச்சு 2 பேர் வளைக்க போகிறோங்க. அவர் தொண்டையில் என் தொண்டையில் வச்சு அப்படியே இந்த வில்லு வளைஞ்ச மாதிரி வளைக்கணுங்க கம்பியை. 6 அடி கம்பி. இதில் வந்து ஒரு 6 இன்ச்சு கம்பிங்க, 6 அடி 6 அடி கம்பி இப்படி அகலத்தில். இதில் வந்து கூறு இல்லை, வந்து கூறு கிடையாதுங்க. 2 பேர் இந்த இடத்துல வச்சு வளைக்கணும். மூச்சு தம் பிடிக்கணும், மூச்சு விடக்கூடாது. நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? ஏன்னா வந்து இப்போ கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய மன உறுதியோடு தான் பண்ண போகிறீங்களா? இது வந்து ஒரு நம்மளால் பண்ண முடியுங்கிறது ஒரு இதுதான். நம்ம மேலே பயம் வந்துருச்சுன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. இல்லை, இப்போ கேமராக்காவோ இல்லை டிவிக்காக பண்ணணுன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கிடையாதுங்க. இது வந்து நம்மளோட இது தொழிலுங்க, ஒரு ஃபங்க்ஷன். எப்படிங்க, இது பரம்பரையாக வர்றது 5 தலைமுறையாக. நான், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, அவர் தாத்தா பண்ண மாதிரி. ஓகேங்களா? எங்கள் ஆளுங்க எல்லாமே படித்து இன்றைக்கி பொறுத்தளவு எல்லா ஜாப்லையும் இருக்கிறாங்க. சார், இந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிடும்போதோ ஒரு தண்ணி குடிக்கும்போதோ ஏதாவது சாச்சுன்னா கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா நரம்பு இந்த இடத்துல தான் கரெக்டாக வருது. கரெக்டாக வளைச்சி கரெக்டாக வந்தால் சரியாக போச்சு. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட இந்த கம்பி வந்து என்னோடய உயிருக்கே ஆபத்தான தொழில். அப்படிங்க, இது வந்து செய்கிறதுன்னா நம்மளோட பயம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சின்ன வயசு சர்வீஸ்னா பயம் இருக்காதுண்ணா. பயப்படணும். சின்ன வயசு சர்வீஸ் வழியில் வந்து வழியில் ஆண்டவருக்காக நம்மளுங்கண்ணா. உங்களுக்கு இப்போ கூட சொல்கிறேன், கேமராக்காக பண்ணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு மன உறுதி இருந்ததுன்னா நீங்கள் நம்மளோட தைரியம் இருக்குங்க. எப்பயுமே நம்மளுக்கு எங்கே போனாலும் ஜெயிக்கிறோங்கிற ஒரு உரிமை இருக்குது. 10 பேர் ஆரோட நம்மளை 10 பேர் பார்க்குறாங்க, அவங்களால முடியும் அப்படின்னு அவங்களும் நம்பணும், நாமளும் நம்பணும். அப்போ தான் நம்மளால் செய்ய முடியுங்கிற வெற்றி இருக்கணும். எப்பயுமே எங்கே போனாலும் நம்ம தோற்று போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி இருந்தது செய்யும்போது? இந்த கம்பியை வளைச்சி போடும்போது எனக்கு வந்து பாருங்கள், கைகளை கூட கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கிட்டு தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அங்கே கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து வலிக்கும். ஏன்னா காலையில் சாப்பிட்டதோட சரி. இந்த இந்த விளையாட்டு பண்ணோம்னா செருப்பு போடக்கூடாது. ஒரு வேளை தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி பண்ணுற மாதிரி நினச்சா ஒரு வேளை காலையில் மட்டும் தான் சாப்பிட்ணும். மதியம் டிஃபன் சாப்பிடக்கூடாது. ஸோ இன்றைக்கி முழுக்க சாப்பாடு கிடையாது. இன்றைக்கி காலையில் சாப்பிட்டேன் 6 மணிக்கு ராத்திரி. இதுக்கப்புறம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து இனிமேல் பண்ணுறதுன்னா சப்போஸ் கிடையாது. இல்லைனா நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு படுக்கணும். இந்த இடத்துல அப்படியே வந்து இப்போ வலிக்கணும்ண்ணா. சின்ன வயசுல வலிக்கணும். இப்போ இதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து மருந்து போட்டு இல்லை வந்து எதாவது உள்ள ஏதாவது மெடிசன் சாப்பிட்டு இல்லை மருந்தால் போடுறது இல்லைண்ணா. அது அப்படியே காஞ்சிருந்தது. தமிழக மரபில் தொன்று தொட்டு வந்த பல்வேறு சாகச கலைகள் தற்போது காணாமல் போய்விட்டன என்றாலும் பல தலைமுறைகளாய் இந்த இனக்குழுவினர் நிகழ்த்தி வரும் மற்றொரு சாகசத்திற்கு நாம் இரவு வரை காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து பாருங்கள், ஃபயர் 1.5 கிலோ வெயிட் உள்ள கத்தியை இடுப்பில் கட்டி சொல்லிட்டு போகிறாய். இடுப்பில் வந்து கட்டுற கயிறு பாருங்கள், தலைமுடி கயிறுங்க. தலைமுடியால் கயிறு பண்ணி அது 1.5 கிலோ வெயிட் உள்ள கத்தி. அது வந்து 5 தலைமுறையாக வருதுங்க அந்த கத்தி. ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா செஞ்சார், எங்கள் அப்பா செஞ்சார். இப்போ வந்து நான் செய்ய போகிறேன் இந்த இடத்துல. தலைமுடியால் கற்றுனா அது அருந்து விழுந்துடாது. அதனால தான் அந்த கயிறு தான் அக்காத கயிறு. ஏன்னா இப்போ 5 தலைமுறையாக அதே கயிறு தானே இருக்குது எனக்கு தெரிஞ்ச. இல்லை, அது ஒரு கயிறா தலைமுடியா இல்லை எத்தனை சேர்ந்தது? எவ்வளோ திக்காக இருக்கும்? எவ்வளோ டிக்கானா மினிமம் நம்ம நரம்பை விட டிக்கான கயிறு.